ஸ்ரீமதே ராமாஜாயமக ஸ்ரீமதே வரவரமுனை நமக. எண்ட தண்ட தண்டை தண்டையிடம் மூத்தப்பன் ஏழ்பிடிகால் துணங்கி வண்டு வழிய வந்து அழிவை ஆற்றை எண்ணம் திருவோண திருவே அண்டியன் போது அறிவுருவாகி என்ற நாள் இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்மர் அவதாரம் பண்ண நாள். பிரகல்லாதனுக்காக தூணிலிருந்து தூணை பிளந்து நரசிம்மன் ஆக்ரோஷமாக வந்த நாள். நரசிம்மன் இரண்யகசிபக்காக பிரகலாதனாக வந்து இரண்யகசிபை வதம் பண்ண நாள் நரசிம்ம ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சிறப்பான நாள். நரசிம்மன் அதாவது பெரிய பெருமாளே நரசிம்மன் தான். பெரிய பெருமாள் என்பவர் நரசிம்மர். அந்த பெருமாளுக்கு இன்னைக்கு ஜெயந்தி விழா. ஜெயந்தின்றது நம்ம பிறந்த நாள் கொண்டாடு இல்லையா, அதே மாதிரி பிறந்த நாள் இன்னைக்கு. இந்த நரசிம்ம ஜெயந்தியில் நரசிம்மரை யார் எங்கே இருக்கீங்களோ அங்கங்கே நம்ம கோலாகல லட்சுமி கழுகு டிவி யூஎஸ் அத்தனை பேரும் கழுகு டிவி வாயிலாக நரசிம்மனை பிரார்த்திச்சுக்கலாம். நம்ம கோலாகல நரசிம்மனை பிரார்த்திக்கலாம். நரசிம்ம ஜெயந்தியும் போது கல்யாணம் ஆகாதவா, குழந்தை பிறக்காதவா, வேலை கிடைக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணால் எல்லார இல்லத்திலும் எல்லார வீட்லேயும் எல்லார ஆற்றுலையும் பானகம் கரைச்சி நைவேத்தியம் பண்ணி அம்சம் பண்ணி வேண்டின்னு வந்தால் சிறப்பாக நடக்கும், சிறப்பாக நடத்திப்பார் என்பது ஐதீகம். அத்தை இந்த ஜெயந்திக்கு நரசிம்ம ஜெயந்திக்கு பிரார்த்தனை பண்ணதான் அத்தை நரசிம்ம ஜெயந்திக்குள்ளே நடத்தி கொடுப்பார் என்பது ஐதீகம். பெருமாள் நரசிம்மனாக நரஹரியாக ஏந்தருளி, அதாவது மனிதனாகவும் இல்லை மிருகமாகவும் இல்லாமல் அண்டியன் போதில், அதாவது சாயங்காலத்து அண்டிய நேரத்தில் 6 மணி வாக்கில் சுவாமி வந்து தூணிலிருந்து ஆவி பறித்துன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். ஆவி பறித்துனா தூணிலில் பிளந்து தூணையை உடைத்துன்னு வந்து பிரகல்லாதன் சின்ன ஒரு குழந்தைன்று பார்க்காம கூட அந்த குழந்தைக்காக அந்த பக்திக்காக சுவாமி வந்து நரசிம்மனாக, அதாவது சிங்கம் மூன்றும் மனித உடம்பமாக உருவெடுத்து பெருமாள் இரண்யகசிபை வதம் பண்ணார். ஆனால் இரண்யகசிபை வதம் பண்ணாலும் இரண்யகசிபுக்கு மோட்சம்தான் கொடுத்தாரே தவிர அவர் வந்து நரகத்தில் வந்து இது பண்ணலை. ஏன்னா பிரகல்லாதனுக்காக பிரகலாதன் பிரார்த்தனை பண்ணதுக்காக இரண்யகசிபுவை பெருமாள் தன்னோடு சேர்த்து கொண்டு பெருமாள் மோட்சம் கொடுத்தார் என்பது புராண வரலாறு. அதே மாதிரி நரசிம்மர் வந்து கோபம் தனியத்துக்காக ரொம்ப உக்கிரகமாக இருக்கும்போது பரமசிவனாக பிரம்மா எல்லாரும் சேர்ந்து பிரகலாதன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நரசிம்மன்கிட்ட போய் உனக்கு தான் அடங்கு வருவார் அப்படின்னு சொன்னோன்னா மடியில் ஏறி உக்காந்துடுறார் பிரகலாதன். உடனே வந்து நரசிம்மர் வந்து கோபத்தை தந்து மகாவிஷ்ணுவாக மாறிடுறார். அது வந்து இந்த சன்னதியில் வந்து கோலாகல லட்சுமி நரசிம்மரா பெருமாள் எழுதிருக்க. பிரகலாத வரனாக, அதாவது நரசிம்மனாக இருந்தபோது கோலாகல நரசிம்மனாக எழுதிருக்க. அப்புறம் பிரகலாதன் வந்து மடியில் உட்காந்து சாந்தமானோன்னு மகாவிஷ்ணுவா பிரகலாத வரனா இங்கே எழுதிருக்கார். 2 பேருமே நரசிம்மர் தான். அகோபடி தாயார் அவருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் ஆராதனை நடைபெறப்படுகிறது. அனைவரும் கண்டு கழிக்குமாறு நரசிம்மனை பிரார்த்திக்கிறேன். இந்த நரசிம்மரோட இந்த இப்போ சொன்னதையா மோட்சத்தை பற்றி, இந்த மோட்சத்தில் ஒரு சிறப்பு இருக்குது. பிரகல்லாதன் சின்ன குழந்தை, அந்த குழந்தை அதிர்வு வாய்ந்ததுனால பிரகல்லாதன் நரசிம்மர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிறான். அந்த சத்தியம் என்னன்னா, இனிமேல் இவரை வந்து மோட்சம் கொடுத்துட்டோடு இவரை வந்து பலி பண்ணதோடு போதும், என் சந்ததிகளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு வாங்கிக்கிறான். பெருமாள் வந்து அதை செவிசாச்சு அப்படியே வந்து ஆகட்டும்ன்று பெருமாள் கைங்கரட்டை இது பண்ணியிருக்க. அப்படியே வந்து வதம் பண்ணாமல் அவளை வந்து இது பண்ணியிருக்க. அதனால் மாபெரும் பெருமாள் வந்து அன்புக்கு கட்டுப்பட்ட பெருமாள் நரசிம்மர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். நாங்கநல்லூர் லட்சுமி நரசிம்ம சுவாமி சர்வமங்கலாய சுவாமி சன்னதியிலிருந்து லட்சுமி நரசிம்ம வாசகர் பேசுகிறேன். என்னவென்றால் வரும் ஜூலை 30ஆம் தேதி கோலாகல லட்சுமி நரசிம்மருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. அனைத்து ஆன்மீக பக்தர்கள் அனைவரும்
வந்து கலந்து கொண்டு பெருமானை அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கோலாகல கிருஷ்ண சுவாமிக்கு 5வது வருஷம் கல்யாண உற்சவம் வந்து 4 வருஷம் முன்னிட்டு 5வது வருஷம் கல்யாண உற்சவம் பக்கத்தில் இருக்கிற 6வது மைண்டரில் உள்ள சுதர்சன் மஹாலில் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு பரப்பாடு, 9 மணிக்கு சிறப்பு திருமஞ்சனம், 10 மணிக்கு ஓமம், நரசிம்மர் ஹோமம் வருஷத்தில் ஒரு நாள் விசேஷம். அந்த ஹோமத்தில் கலந்து உபயத்துக்கு கட்டுறவாலும் கட்டலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வந்து இந்த நரசிம்மர் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், சந்தான கிருஷ்ண ஹோமம் எல்லாம் நடக்கிறது. அனைவரும் வந்து கலந்து கொண்டு பெருமானை அனுகிரகத்தையும் புரோஷன தீர்த்தத்தையும் புரோட்சிட்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடனே கல்யாண உற்சவம் ஆரம்பம். 1:30 மணி அளவில் கல்யாண உற்சவம், 3:30 மணிக்கு கல்யாண உற்சவம் முடியும். 3:45 பெருமாள் புறப்பாடு, வீதி பரப்பாடு, மண்டபப்படி கண்டொழுகி சன்னதிக்கு வந்தடைகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்யாண உற்சவத்துக்கு யாரான டொனேஷன் கொடுக்க விரும்புகிறார் என்றால் 989445680. திருப்பி நம்பரை சொல்கிறேன், 989445680. இந்த அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சன்னதி போன்றா, சன்னதி செல்போன்றா, சன்னதிக்கு தொடர்பு கொண்டு விவரத்தை கேட்டறிந்து டொனேஷன் கொடுக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வருக, நரசிம்மன் அனுகிரகத்தை பெறுக. ஓம் நமோ நரசிம்மாய நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். லட்சுமி நரசிம்ம சுவாமி சன்னதி ஒன்று நங்கலில் உள்ள இருக்கு. வாக்கு சொல்ல இடம் லட்சுமி நரசிம்ம சுவாமி வாக்கு சொல்ல இடம். வாக்கு கேட்கிறவர்களுக்கு வந்து வாக்கு கேட்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சன்னதி நேரம் காலையில் 9 மணி முதல் 1 மணி வரைக்கும். வாக்கு நேரம் 10:30 மணி முதல் 1 மணி வரைக்கும். 9 மணிக்கு விசுவகம் திருவாராதனை எல்லாம் ஆகி 10:30 மணிக்கு 10:30 மணிக்கு மேல் வாக்கு சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், சில போன எபிசோடு போன இதிலெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். வெள்ளிக்கிழமையும் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் 10:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், ஈவினிங் 5:30லேருந்து 7 மணி வரைக்கும் வாக்கு சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் மூலமாக புக் பண்ணலாம், இல்லை ஃபோன் மூலமாகவும் புக் பண்ணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன் LakshmiNarasimha.syz என்ற அப்பாயின்மெண்ட் ஆன்லைன் இருக்குது. அந்த ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா டேட் அண்ட் டைமோடு இருக்கும். எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சன்னதியில் பெருமாள் தாயார் தான் பேசுகிறா. தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் நடக்காத காரியங்கள் கிடையாதுங்க. தாயார் தத்துவமான தாயார், பேசும் தெய்வம் பெருமாள், தாயாரும் பேசுவோம். அதனால் நரசிம்மர் வாக்கு என்பது, அதாவது வந்து இப்போ வந்து எப்படின்னா, இப்போ ஒருத்தர் நீங்கள் வந்து உக்காந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி வாக்கு இல்லைன்னா வாக்கு இல்லை, தானாக வரவேற்றி வாக்கு சொல்லப்பட மாட்டாது. அவர் சொன்னாரா வாக்கு இந்த சன்னதியில், இல்லைன்னா திருப்பி இன்னொரு நாள் வாங்கணும்னு சொல்ல முடியுமே தவிர, நீ வந்துட்டீங்க உங்களை சந்தோஷப்படணுன்றதுக்காக நான் சொல்ல மாட்டேன் என்பதை பெருமாள் சொல்லுவார். அதை தான் நான் சொல்ல முடியுமே தவிர, நானும் உங்களை அவங்க சுவாமிகள் நரசிம்ம சுவாமிகளும் உங்களை மாதிரி சாதாரண மனுஷன்தான். பெருமாள் மூலியமாக தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர அங்கே வந்து இட்டுக்கட்டி பேச முடியாது. அதனால் வந்து எல்லோரும் பொறுமை காத்து இன்றைக்கி வாங்கோ அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வாங்கோ. தயவு செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கிங்கன்னா அன்றைக்கி தயவு செய்து வந்துடுங்கோ. ஏன்னா எங்களுக்கு மாற்றி அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியல, அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு எங்களுக்கு இடிக்கிறது. தயவு செய்து வந்து அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்களா, வரப்போகிறோன்னு நிச்சயம் இருந்தால் அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்குவோம். இல்லைன்னா வந்து அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணுறது. ஏன்னா அந்த சமயத்தில் எல்லாம் வெளியூர்காரங்க வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. 9 வீட்டிலேருந்து வராங்க, அவங்க யூஸ் பண்ணி தவிர மிச்ச பேர் வேறு எந்த எண்ணமும் இல்லை. என்றைக்கும் லட்சுமி சாமி உங்களை அழைக்கிறது. உங்கள் பிரச்சனையை தீர்க்க தான் பெருமாள் உட்காந்துருக்க, வந்து செய்யிட்டு போகலாம் பெருமாளை. இங்கே சிறப்பான நிகழ்ச்சி வந்து பிரதோஷ வாக்கு ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி.
அதுக்கு வந்து இப்போ நிறைய மக்கள் வந்து கேட்டுக்கொண்டு பயனடைகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சன்னதியின் நேரம் திருப்பி சொல்கிறேன், 9லேருந்து 1 மணி வரைக்கும் ஆராத நேரம், 10:30 மணிக்கு 10:30 மணி முதல் 1 மணி வரைக்கும் வாக்கு சொல்லும் நேரம். 1 மணிக்கு பெருமாள் உச்சிகாலமாகி சன்னதி சாத்தப்படுகிறது. திருப்பி 5:30 மணிக்கு சன்னதி திறந்து வாக்கு 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வாக்கு சொல்லப்பட்டு 7:30 மணிக்கு சாயரட்ச திருவாரூரம் ஆரம்பித்து 8:30 மணிக்கு சயனம் ஆயிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாயன் மகா, ஸ்ரீமதி வரவரம் மகா. வாக்கு கேட்கணும் என்றால் முன்பதிவு அவசியம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி வெப்சைட்டோட இதுவும் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.